என்ன மாண்புக்கு முதல்வரே, நியாயமா இது? அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து 50,000த்துக்குள்ளே மட்டும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னா இது நியாயமா? விவசாயிகளோட ஓட்டெல்லாம் இப்படி ஏமாற்றி வாங்கிக்கிட்டு முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக இதை வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். முக்காடு வெற்றி கழகத்தை நம்பி ஓட்டு போட்டுதுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகளை தான் வந்து இது பண்ணிப்பேன். நம்ம முக்காடு வெற்றி கழகத்தில் எல்லோரும் வந்து இணைஞ்சிக்கிங்க. எல்லோரும் ஏமாந்து போனாலும் வாங்க வாங்க வாங்க, எல்லாம் திறந்து வச்சுருக்கோம். இப்படி எங்கள் அம்மா வேறு பயிர்க்கடன் வேறு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நல்லா உத்து பார்த்தா தெரியுது 50,000த்துக்குள்ளே தான். 50,000த்துக்குள்ளே யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அது ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் எல்லா கடனும் வந்து 5 ஏக்கருக்குள்ளே இருக்க எத்தனை லட்சம் வாங்கினாலும் கடன் தள்ளுபடினா எல்லாருமே 1,50,000 2 லட்சம் தான் வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு விவசாயிகள்லாம் நிறைய ஏக்கர் வச்சுருக்கவங்களாம் வந்து 50 லட்சம் அவ்வளோ வாங்கிறான். அவ்வளோலாம் இல்லை, கம்மி ஏக்கர் வச்சுருக்க விவசாயிகளை வந்து வாழ வச்சுருக்கணும். வாழ வைக்கிறேன்னு சொல்லி இப்படி ஓட்டு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து 50,000 மட்டும் தள்ளுபடினா இது எந்த விதத்தில் நியாயம்? மாண்பு முதல்வர்களே, நான் முக்காடு வெற்றி கழகம் மட்டும் வெற்றி அடைஞ்சிருந்தா இந்த நிலைமையை நான் விட்டுருப்பேனா? நான் அடுத்த வாட்டி பாருங்கள் ட்ரம்ப்புக்கு போட்டி போட்டு உலக அளவில் இருக்க விவசாயியை வாழ வைக்க போகிறேன். அதனால் எல்லோரும் வாங்க, நம்ம கட்சியில் இணைஞ்சிக்கிங்க வாங்க.